தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய சிறப்புமிகு செயல்படக்கூடியவர் திரு முத்துக்குமார் தொழிலதிபர் அவர்கள் இலக்கிய மன்றத்தினுடைய ஐடி விங்கின் தலைவராக பொறுப்பேற்று செயலாற்றி கொண்டிருக்கிற பெருந்தகையாளர் இப்பொழுது சிறப்புரையாற்ற விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வித் திருவிழாவில் பரிசு பெறுவதற்காக வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய மதிப்புக்குரிய தலைவர் திரு தங்கவேலு ஐயா அவர்கள் தேவேந்திர இலக்கிய மன்றத்துடைய பயணத்தை பற்றி, தொலைநோக்கு பார்வையை பற்றி மிக தெளிவாக சொன்னாங்க. தொலைநோக்கு பார்வை காசிவேந்தர் ஐயாவுக்கு ரொம்ப அதிகம். அவர் கூட நெருங்கின பழகினதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். அரசாங்கமே போன வருஷம் தான் உதவிக்கரங்கள், இவர் 25 வருஷத்துக்கு முன்னாடியே உதவிக்கரங்கள் நீட்டிட்டாருன்ட்டு சொன்னார். அது முற்றிலும் உண்மை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1000 ஏழை மாணவர் 1000 பட்டதாரிகள் 5 ஆண்டுகளில் 1000 பட்டதாரிகள் உருவாக்குறது இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. அதை நிறைவேற்றிட்டாங்க. அதை நிறைவேற்றிட்டா அடுத்த கட்டத்துக்கு அறிவுப்பாசறை 1000. அந்த அறிவுப்பாசறை 1000னா 1000 மாணவ மாணவிகள் உயர் பதவி, அரசாங்கத்தில் பதவி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பதவி அதிகாரம் வேணும் நமக்கு. இன்னைக்கு நம்ம பட்டியல் இனத்தில் இருக்கும். சிலது சாதிக்க முடியல, ஆனால் பதவி இருந்தால் சாதிக்க முடியும். அதிகாரம் இருந்ததுன்னா அந்த அதிகாரம் நம்ம கைக்கு வரணுங்கிறதுனால தான் அறிவு பாசறைங்கிற திட்டத்தை துவக்கி இருக்காங்க. இன்னைக்கு படிப்பால தான் இங்க மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு படிப்பு உங்களுக்கு இத்தனை பேர் உதவி பண்றதுக்கு இலக்கிய மன்றம் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் இவங்க யாருக்குமே எந்த இலக்கிய மன்றமும் இல்லை. அவங்களாம் சுயமாக படிச்சு கல்வியால் தான் உயர முடியுங்கிற முழு நம்பிக்கையுடன் படிச்சு மேல வந்திருக்காங்க. எந்த வசதியும் இல்லாம எப்படி அந்த காலத்தில் பெனாரஸ் யூனிவர்சிட்டியில படிச்சு யார் வழிகாட்டினா அவருக்கு? பெனாரஸ் யூனிவர்சிட்டியில் போய் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஐயா. அவருக்கு யார் வழிகாட்டுதல்? என்ன அவருக்கு தோணுச்சு? ஆனா இன்னைக்கு படிச்சு உயர் பதவியை அடைஞ்சு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. அது தொழில் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஜிஎஸ்டியில நம்பர் 1 பிராக்டிஷனர் இவர் தான், ஐயா தான். பெரிய முதலாளிகள்லாம் இன்னைக்கு ஐயா கிட்ட தான் கன்சல்டன்சிக்கு வருவாங்க. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்ட்டு சமூகத்துக்கு அப்பாற்பட்டு. அப்ப அந்த கல்வி அறிவு மட்டும்தான் இன்னைக்கு அவரை இந்த இடத்துல வச்சிருக்கிறது. தாம் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுனால தான் அவர் 24 மணி நேரமும் இந்த முயற்சியை எடுத்து உங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. மிக அழகாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து டாக்டர் ஷர்மிளா 2009 இங்க பயணிச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், எந்தெந்த பிரச்சனைகளை எப்படி கடந்து மேல வரணுங்கிறத உங்களுக்கு அழகாக சுட்டி காட்டினாங்க. இதெல்லாம் நீங்க உள்வாங்கிக்கங்க. உள்வாங்கிட்டு உங்களுடைய லட்சியத்தை பெரிய இடத்துல போடுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை அடையணுங்கிற லட்சியத்தோட நீங்க பயணிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியும். 37 வருஷம் 38 வருஷம் ஆச்சு நான் பொறியியல் கல்லூரி படிச்சு. நான் சுயமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை மாதிரி டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ் கிடையாது. 90% வாங்கின மாணவன் நான் கிடையாது. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு சொல்ல போனால்
நான் படிக்கிற காலத்தில் நான் வந்து பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஒரு தொழில் நடத்தி 28 ஆண்டுகள் தொழில் நடத்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன். முக்கியமான ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு விண்வெளி தெரியும். விண்வெளியில் அந்த விண்வெளி உற்பத்தி தயார் பண்ற கம்பெனிக்கு நான் ஒரு சப்ளையர். இந்திய அரசாங்கத்தால் உற்பத்தி பண்ற பீரங்கி AK-47 அதுக்கு நான் ஒரு சப்ளையர். வந்தே பாரத் ட்ரெயின் அதுக்கும் நான் ஒரு சப்ளையர் தான். பின்னாடி பெஞ்சில் இருந்து என்னாலேயே இந்த அளவுக்கு முன்னேற முடியும்னால், முன்னாடி 90% வாங்கினவங்க இதை விட மிகப்பெரிய இடத்துக்கு உங்களால் வந்து கண்டிப்பாக போக முடியும். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இலக்கிய மன்றம் 24 மணி நேரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிங்க, மற்றவங்களுக்கும் கொண்டு போய் செல்லுங்க. தமிழ்நாட்டில் நம்ம சமூகத்துக்கு தேவேந்திர இலக்கிய மன்றம் வந்து ஒரு பொக்கிஷம். அது எந்த சமூகத்திலையும் கிடையாது இந்த மாதிரி. இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மேம்படும். மீண்டும் வந்து பரிசு பெற வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கிய அண்ணா முத்துக்குமார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் நன்றியாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது